ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் ஹோட்டலி எக்ஸாமினேஷனுக்கான கொஷின் பேப்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ஸ்ரீ ஈஸி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸு பிடிஎஃப்லாம் போடுவேன், யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோம் லெட்டர் 1 சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 10 சூஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே எங்கள் புக் பேக்லேருந்து தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நல்லா படிச்சிங்கன்னா இதை 10 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். அடுத்தது ஃபில்லப் கொடுத்துருக்காங்க. இதுவும் 10 மார்க்ஸு. ஸோ இதுவும் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். 11 to 20 வரைக்கும் ஃபில்லப் தான். ஸோ ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். அடுத்தது ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 5 மார்க் கொடுத்துருக்காங்க. இது ஈஸியாக வாங்கிடலாம். அடுத்தது ரோம் லெட்டர் 4 26 to 30 வரைக்கும் மேட்ச் கொடுத்துருக்காங்க. இது சரியான ஆன்சர் மேட்ச் பண்ணிங்கன்னா இதுவும் ஈஸியாக 5 மார்க்ஸ் வாங்கலாம். சோசியலில் நீங்கள் ஈஸியாக அபவ் 90 வந்து வாங்கலாம். ஸோ புக் பேக்கில் இருக்கிறத நல்லா படிச்சிங்கன்னா வாங்கலாம். அடுத்தது கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் டிக் த அப்ராப்ரியேட் ஆன்சர். ஸோ 31 கொடுத்துருக்காங்க. கரெக்டான ஆன்சர் எழுதுனீங்கன்னா இதுக்கு 1 மார்க்ஸு. அடுத்தது 32 த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பார்ட்டிசிபேட்ஸ் இந்த எலெக்ஷன் ஆஃப் டேஸ். ஸோ இதுக்கும் கரெக்டான ஆன்சர் எதுவோ அதை எழுதுனீங்கன்னா 2 மார்க்ஸ் வாங்கிடலாம். அடுத்து 6th ரோம் லெட்டர் ஃபைண்ட் அவுட் த ராங் பேர். ஸோ எது ராங் பேராக இருக்குதுன்னு 34 to 35 கொடுத்துருக்காங்க. ஸோ 3ம் கரெக்டாக எழுதுனீங்கன்னா 3 மார்க்ஸ் வாங்கிடலாம். அடுத்தது 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 10 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். அதில் 49th கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின். 36 என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரைட் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காயின்ஸ். இம்பார்ட்டண்டான கொஷின், நல்லா படிச்சுக்கோங்க. 37 ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் பிளாக் ஹோல் ட்ராஜடி. 38 நேம் த ஸ்டேட் சைன்ட் இன் டு சப்சிடரி அலையன்ஸ். 39 லிஸ்ட் அவுட் எனி 2 சைலண்ட் ஃபியூச்சர் ஆஃப் த பார்லிமெண்ட் செட்டில்மெண்ட். 40 what was the immediate cause of the revolt of 1857. 41 define hydrological cycle. 42 list out any 4 most populous cities in the world. 43 state the type of soil. 44 what is insolation. 45 define migration. 46 name the 2 houses of the state legislate. 47 name the type of citizens. 48 what does secularism mean. 49 what is the barter system. ஸோ நீங்கள் இதை நல்லா படிச்சிங்கன்னா நல்லா 10-20 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கலாம். 49 கம்பல்சரி கொஷின். அடுத்த டீட்டெயில் ஆன்சர் 5 மார்க் கொஷின். நீங்கள் வந்து இதை வந்து ஈஸியாக வந்து புக் பேக்கில் இருக்கிறத படிச்சிங்கனாவே வாங்கிடலாம். 58 கம்பல்சரி. கிவ் ஏன் அக்கௌண்ட் ஆஃப் த சோர்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா. 51 ரைட் எஸ்ஏ ஆன் செகண்ட் கர்நாடிக் வார். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. 52 வாட் ஆர் த காசஸ் ஆஃப் த கிரேட் ரிவால்ட் 1857. 53 கிளாஸிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் த சாயில். 54 ஏ டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் ஒன் சாயில் conservation and soil erosion. Second one weather and climate. B give reason temperature decreases with increases altitude. இம்பார்ட்டண்டான கொஷின், இதுவும் நல்லா படிச்சுக்கோங்க. 55 write about the wind and its types. 56 write about the powers and function of the chief minister. 57 on what grounds that the citizenship of a person in cancelled. 58 explain the types of bank deposits. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் 30 மார்க்ஸ் வாங்கலாம். அடுத்தது அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியா மேப் கொடுத்துருக்காங்க. ஸோ 7 பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து 8 மார்க்ஸ் வந்து நீங்கள் கெயின் பண்ணலாம். அடுத்தது வேர்ல்டு மேப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் என்னென்னா 7 பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் நல்லா படிங்க, நல்லா எழுதி பாருங்கள். அப்போ தான் ஸ்பீடு வரும். ஃபுல் மார்க் அட்டன் பண்ணுங்கள். மேப்லாம் வந்து ஏரோ மார்க் போட்டு மார்க் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.